for so long. We've been waiting for this time. வணக்கம். உங்கள் ரேகா மீண்டும் உங்களுடன் இன்று இணைந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று காதலர் தினம், February 14. உங்கள் எல்லோருக்குமே ஞாபகம் இருக்கும். என்னுடைய காணொளி வலைத்தளம், யூடியூப் வலைத்தளமானது இப்படிப்பட்ட February 5 தான் சுமார் 5 வருடங்களுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைய தினம் 5வது வருடத்தை உங்களுடன் சேர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றது ரேணுகா பிரதீப் குமார் குணராசா என்ற எனது காணொளி வலைத்தளம். இதற்கு இன்று இந்த 5 வருட யூடியூப் வலைத்தளத்தில் எனது பயணம் வெற்றிகரமாக இருந்ததற்கு காரணம் நீங்கள் எல்லோரும் தான் என்றால் மிக இல்லை. தொடர்ச்சியாக இந்த காணொளி வலைத்தளத்தில் நான் இயங்கிக் கொண்டிருப்பதற்கு காரணம் உண்மையிலேயே ரசிகர்களாகிய உங்களுடைய பேராதரவு தான். அதனால் தான் தொடர்ச்சியாக கடந்த 5 வருடங்களாக தொடர்ச்சியாக உங்கள் ரேகா உங்களுடன் இணைந்து கொண்டுள்ளேன். இன்றைய 5ஆம் வருட நிறைவில் உங்களுடன் சில என்னால் எழுதப்பட்ட சில காதல் தன்முனைகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணியுள்ளேன். இவை உங்களை மகிழ்விக்கும் என்பதால் இந்த 5ஆம் வருட நிறைவு நாளிலே, காதல வாரத்திலே எப்பொழுதும் போலே காதல் கவிதைகளையே உங்களுடன் தொடர்ச்சியாக பகிர்ந்து வந்துள்ளேன். அந்த வகையில் இன்று காதல் தன்முனை கவிதைகள், உங்கள் ரேகாவின் காதல் தன்முனை கவிதைகள் இதோ. காதல் தன்முனை கவிதை 1. என் வாழ்க்கையை வரையும் தூரிகை யாரிடமோ பயத்திலேயே கழிகின்றது பருவ வயது. என் வாழ்க்கையை வரையும் தூரிகை யாரிடமோ பயத்திலேயே கழிகின்றது பருவ வயது. இது எல்லா பருவத்தையும் அடைகின்ற பெண்களுக்கும் உள்ள ஒரு பயம்தான். என்னுடைய வாழ்க்கையை யார் வரைய போகிறார்கள், அந்த நபர், எனக்கு துணையாக வரும் நபர் எப்படிப்பட்டவர் என்ற பயத்திலே தான் அவர்கள் இருப்பார்கள். அதை வைத்து எழுதப்பட்ட இந்த காதல் தன்முனை. அடுத்ததாக காதல் தன்முனை 2. இறகுகள் போன்ற இலகுவான பாரமற்ற மனசு. இறகுகள் போன்ற இலகுவான பாரமற்ற மனசு. இதயம் வேண்டுகிறது. எப்போது வெளியேறுகின்றாய்? இறகுகள் போன்ற இலகுவான பாரமற்ற மனசு. இதயம் வேண்டுகிறது, எப்போது வெளியேறுகின்றாய்? அதாவது காதலில் விழுந்தவர்கள், ஏன் கல்யாணத்துக்கு பிறகு காதலிப்பவர்கள் கூட அந்த இதயம் எப்பொழுதும் கனமாகவே இருக்கும். அந்த காதல் மீதுர ஏற்படுகின்ற அன்பின் கணம்தான் அதற்கு காரணம். ஒரு காதலி தன்னுடைய காதலனிடம், நீ இந்த பாரம், என்னுடைய மனதினுடைய பாரத்தை குறைப்பதற்கு நீ எப்பொழுது வெளியேறுகிறாய் என்று கேட்பதாகவும், இல்லை அந்த காதலன் அவளுக்கு செய்கின்ற கொடுமைகள் காரணமாக நீ எப்பொழுது வெளியேறப் போகிறாய் என்று கேட்பதாகவும் இது அமையலாம். 2 விதத்திலும் இதற்கு கருத்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த தன்முனை கவிதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு அடுத்த காதல் தன்முனை கவிதைக்குள் போகின்றேன். காதலர்களுக்காக காத்து கிடக்கின்றன பூங்கா நாட்காலிகள்.
அர்த்தமற்ற பேச்சுக்கள் அர்த்தமற்ற பேச்சுக்கள் அவற்றிற்கு அலுப்பதே இல்லை. அர்த்தமற்ற பேச்சுக்கள் அவற்றுக்கு அலுப்பதே இல்லை. காதலர்களுக்காக காத்து கிடக்கின்றன பூங்கா நாற்காலிகள். அர்த்தமற்ற பேச்சுக்கள் அவர்களுக்கு அலுப்பதே இல்லை. உண்மையிலேயே காதல்களுடைய தனிமையில் சந்திப்பதற்கான இடம் பூங்காக்களின் நாற்காலிகளும் மற்றும் பல்கலைக்கழகத்தில் காணப்படுகின்ற அந்த மர சீமேந்து நாற்காலிகளும் தான். அந்த நாற்காலிகளுக்கு இந்த காதலர்கள் மணிக்கணக்காக இருந்து கதைக்கின்ற அந்த பேச்சுக்களில் எந்தவித அர்த்தம் இல்லாவிட்டாலும் அவை அவர்களுக்கு எந்த விதமான அலுப்பையுமே ஏற்படுத்துவது இல்லை என்று ஒரு உத்தியுடன் எழுதப்பட்ட இந்த கவிதையும் உங்களுக்கு பிடிக்கும் என்று எண்ணுகின்றேன். அடுத்த தென்முனை கவிதை. நீ மலர் நீ மலர் நான் மனம் நீ மலர் நான் மனம். வா என் அன்பே வா என் அன்பே மலர்ந்து மனம் வீசலாம். வா என் அன்பே மலர்ந்து மனம் வீசலாம். நீ மலர் நான் மனம். வா என் அன்பே மலர்ந்து மனம் வீசலாம். இது உண்மையிலேயே பூவும் மனமுமாக, பூவும் வாசமும் பிரிக்க முடியாத ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு இணைப்பு தான் காதலன் காதலிக்கூடிய இணைப்பு. அப்படிப்பட்ட ஒரு இணைப்பை சுட்டி உவமானமாக காட்டி, நீ மலர் நான் மனம் வா அன்பே, ரெண்டு பேருமே இணைந்து மலர்ந்து வாழ்க்கை என்ற பாதையில் மனம் வீசலாம் என்று எழுதிய காதல் தென்முனை கவிதை தான் இது. அடுத்த தென்முனை கவிதை. பாய்ந்து வரும் ஏவுகணைகளாய் பாய்ந்து வரும் ஏவுகணைகளால் சுக்கு நூறானது இதயம். பாய்ந்து வரும் ஏவுகணைகளால் சுக்கு நூறானது இருதயம். அன்பே விழிகளை மூடிடு அன்பே விழிகளை மூடிடு ஆசுவாசப்படுத்திக் கொள்கின்றேன். அன்பே விழிகளை மூடிடு ஆசுவாசப்படுத்திக் கொள்கின்றேன். பாய்ந்து வரும் ஏவுகணைகளால் சுக்கு நூறானது இதயம். அன்பே விழிகளை மூடிடு ஆசுவாசப்படுத்திக் கொள்கிறேன். அதாவது ஒரு காதலன் தன் காதலியை நோக்கி, உன்னுடைய அந்த விழிகளின் நோக்கு என்னை ஏவுகணைகளாக தாக்குகின்றன. எனக்கு அதனால் ஏற்படுற பாதிப்பு மிகவும் அதிகமாக உள்ளது. என்னை கொஞ்சம் நீ உன்னுடைய கண்களை மூடிக்கொண்டால், விழிகளை மூடிக்கொண்டால் நான் கொஞ்சம் ஆசுவாசமாக படுத்திக் கொள்வேன் என்று கேட்பதாக எழுதப்பட்ட ஒரு காதல் தென்முனை கவிதை தான் இது. அடுத்த தென்முனை காதல் கவிதை. காற்றாய் வந்து கலவினாய் காற்றாய் வந்து கலவினாய் என் ஜன்னல் வழி. காற்றாய் வந்து கலவினாய் என் ஜன்னல் வழி. காற்றாய் என்னுள் காதல் பெருகிட வைத்தாய். காற்றாய் என்னுள் காதல் பெருகிட வைத்தாய். அதாவது என் ஜன்னல் வழியாக என்னுடன் சேர்ந்தாய். அதே மாதிரி அந்த காற்று போன்றே என்னுள்ள அந்த காற்றை காதலை பெருக வைக்கிறாய் என்று காதலி சொல்வதாக எழுதப்பட்ட இந்த தென்முனை கவிதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் அடுத்த காதல் தென்முனை கவிதைக்குள் பயணிக்கின்றேன். காவியமாய் கவி எழுத காவியமாய் கவி எழுத ஓவியமாக நீ ஓவியமாக நீ பாவி எந்த உயிரை பாதகத்தி கவர்கின்றாய். பாவி எந்த உயிரை பாதகத்தி கவர்கின்றாய். காவியமாக கவி எழுத ஓவியமாக நீ பாவி எந்த உயிரை பாதகத்தி கவர்கின்றாய். அதாவது கவிஞர்களின் காதல் இது. காதலியை ஒரு காவியமாக நான் கவி எழுதுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஓவியம் போன்ற அழகு மிக்கவளே, எந்த உயிரை நீ பாவியான எந்த உயிரை பாதகத்தி நீ
உன்னுடைய அழகினால் கவர்கின்றாய் என்று ஒரு கவிஞனாக காதலன் உருகுகின்ற தன்முனை காதல் கவிதை தான் இது. உங்கள் ரேகாவின் இந்த தன்முனை காதல் கவிதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று எண்ணுகின்றேன். இன்று 5ஆம் ஆண்டிலே எனது காணொளி வலைத்தளத்தின் ஆரம்ப விழாவை காதலர் தினத்தில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். என்னுடன் இணைந்து தொடர்ச்சியாக நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் ஆதரவுக்கு பெருநன்றி கூறி விடைபெறுபவள் என்றும் உங்கள் ரேகா. நன்றி, வணக்கம்.